தமிழ்நாடு இந்து வியாபார சங்கம் மாநில தலைவர் எஸ் ஈஸ்வரன் ஆகிய நான் உங்களை வேண்டுவது, தமிழ்நாட்டில் எல்லா தொழிற்சாலையும் வேண்டும். தொழில் வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறது. வியாபாரம், இதனால் வியாபாரங்கள் நிறைய பாதிக்கப்படுகிறது. வளர்ச்சி பாதையில் விவசாயத்திலிருந்து பொருளாதாரங்கள் நிறைய பாதிக்கப்படுகிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாம்பழத்துக்கு விலை இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி எல்லா மாம்பழத்தையும் தெருவில் அள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க விவசாயிகள்லாம். இதுக்கு சரியான விவசாயிகளுக்கு சரியான ஒரு உற்பத்தியை பண்ணுற விவசாயிக்கு அதை கூலாக எடுத்து தயார் பண்ணி கொடுக்கணும். இன்றைக்கி தேங்காய் விலை அதிகமாக இருக்கிறது, சந்தோஷமான விஷயம். ஆனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது தேங்காய்க்கு நிரந்தரமான விலைகளை உற்பத்தி பண்ணி ஒழுங்காக கொடுக்கணும். அப்போ விவசாயிகள் சந்தோஷமாக அடைவார்கள். நெல்கள் நெல் விளைய வைக்கிறாங்க, நல்ல விலை கொடுக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய விளைஞ்சால் அதை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, குடோனில் வைக்க முடியல, தார்பாய் போட்டு மூட முடியல, மழைக்கு நனைஞ்சி வம்பா போகுது, விவசாயி பாதிக்கப்படுறாங்க. இப்படி ஒவ்வொரு பாதிப்பு அடையுது. வியாபாரி தான் விவசாயி, விவசாயி தான் வியாபாரி. விவசாயம் பண்ண எனக்கு உழவு அடிக்க தெரியும், விதைக்க தெரியும், நட்ட தெரியும், உழவும் அடிக்க தெரியும், எல்லா வேலையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வியாபாரியாக இருக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்தவன், புதியமுத்தூர்னு ஒரு கிராமம். இன்றைக்கி அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற விவசாயம் ஃபுல்லாகவே அழிந்து விட்டது, விவசாயமே கிடையாது. பக்கம் தொழிற்சாலைன்னா தொழிற்சாலையும் நிறைய தொழிற்சாலையும் அழிஞ்சு விட்டது. இப்படி ரெண்டுமே மாறி மாறி அழிந்து கொண்டே இருந்தால் மக்கள் படித்துட்டு சும்மா இருக்கிறான். ஏன் பையன் படித்து இன்ஜினியராக இருக்கிறான், சிவில் இன்ஜினியர், வேலை கிடைக்கல, வேலை வாய்ப்பு இல்லை, தொழில் பண்ணால் நிறைய நஷ்டமாகுது. கடைசியில் பார்த்தா இங்கே கால் டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். வேலை பார்க்க வியாபாரத்தை பண்ண முடியல, வியாபாரத்தில் நிறைய நஷ்டம் ஏற்படுது. அதனால் வியாபாரம் உற்பத்தி நிறைய வேணும்னா தொழிற்சாலைகள் நிறைய வேணும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறாங்க கேளுங்களேன். 1994 தூத்துக்குடியில் ஒரு ஸ்டெர்லைட் ஆலை ஆரம்பிச்சது. அந்த ஆலையில் உற்பத்தியான பொருட்களை தமிழ்நாடு இந்தியாவுக்கு 40% பங்கு இந்தியாவுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. 1 கிலோ காப்பர் அன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1 கிலோ காப்பர் 250லேருந்து 300 ரூபாய்க்கு தான் விற்றுச்சு. இன்றைக்கி அதே காப்பர் 950லேருந்து 1000 ரூபாய்க்கு விற்கிது. வீடு கட்டு தொழிலாளி, விவசாயி எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. ராலி தொழில் சுத்தமாக முடிஞ்சு போச்சு. தூத்துக்குடியில் ஆர்பார் பக்கத்தில் இருக்குது. தூத்துக்குடியில் ஆர்பார் வேண்டாம்னு போராடினாங்க. இன்றைக்கி இருக்குது, துறைமுகம் இருக்குது, துறைமுகம் வேண்டான்னு துறைமுகம் வேண்டான்னாங்க. இன்றைக்கி துறைமுகம் இருக்குது, நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி எல்லா தொழிற்சாலையும் வேண்டான்னாங்க. இன்றைக்கி பாருங்கள், நமக்கு கன்னியாகுமரியில் துறைமுகம் வர ஆரம்பிச்சிது, வேண்டான்னு நம்ம எல்லோரும் போராடினாங்க. நம்ம டீம் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க போராளிகள் போராடுறாங்க, துறைமுகம் வேண்டாம் அப்படின்னு. அருமையான முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர் அப்படியே தூக்கிக்கொண்டு ஒரு கோடு தான், இந்த கோட்டுக்கு பார்த்தா தமிழ்நாடு, அந்த கோட்டுக்கு பார்த்தா கேரளா, கோட்டை தாண்டி அவர் கொண்டு போயிட்டார். தொழில் வளர்ச்சி அவர் கைப்பற்றிட்டு போயிட்டார். இப்படி கோட்டை தாண்டி அவர் கொண்டு போயிட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் ஆந்திரா, இதுக்கு ஆந்திராவுக்கு கொண்டு போயிடுறாங்க, இங்கிட்டு கேரளா கொண்டு போயிடுறாங்க. நம்ம வளர்ச்சி என்ன ஆகும்? இன்றைக்கி ஸ்டெர்லைட்டில் காப்பர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 பேர் வேலை பார்த்தாங்க. அங்கே லாரி ஓடுனுச்சு. ஆர்பார் துறைமுகத்தை ஏற்றுமதி இறக்குமதி ஏற்பட்டுச்சு. நேரடியாகவும் மறைமுகமாகவும் 1,00,000 பேருக்கு மேலே வேலை பார்த்தாங்க. மார்க்கெட்டில், தூத்துக்குடி மார்க்கெட்டில், காவேரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கூட்டம் அலைமோதும். இன்றைக்கி ஆளே இல்லை, புதியமுத்தூரில் ஆள் இல்லை, ஜவுளி தொழில் நலிவடையுது. அப்போ என்ன பண்ணணும்? தொழிற்சாலைகள் அதிகமாக வேணும். தொழிற்சாலை அதிகமாக வந்தால் என்ன பண்ணலான்னா, படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிச்சுட்டு இன்றைக்கி டிப்ளமா, சிவில் இன்ஜினியரிங்லாம் நிறைய படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க. தெருவில் இறங்கி வேலை பார்க்க ரெடியாக இருக்கிறாங்க, ஆனால் வேலை இல்லை. கூலி வேலைக்கு போகிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஆனால் படித்தவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி கார் ஓட்ட வைக்க, ஒரு கடையில் வேலை பார்க்குற, இந்த மாதிரி சாதாரண வேலைக்கு வந்துட்டாங்க. இவங்களெல்லாம் பாதுகாக்கணும், படித்த பட்டதாரியை பாதுகாக்கணும், உங்கள் பிள்ளைகளையும் நாளைக்கு பாதுகாக்கணும். நீங்கள் இருக்கிற அத்தனை பேரும் படிச்சிருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கணும். அதுக்கு நல்ல தொழிற்சாலைகள் வேணும், எல்லா தொழிற்சாலையும் வேணும். அதே மாதிரி இன்றைக்கி தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு சுற்றி கிராமங்கள், இங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து சென்னை வரைக்கும் பாருங்கள், 2 பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் விவசாயம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிது. விவசாயமே கிடையாது.
ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க அவ்வளோ விவசாயம் இருந்தது. அதே மக்கள் தான் இருக்காங்க. அதை விட மக்கள் பல மடங்கு கூட்டிட்டாங்க. விவசாயம் பார்க்க ஆள் இல்லை. நாளைக்கு உணவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி வேலைக்கு என்ன பண்ணுவீங்க? எல்லா தொழிற்சாலை வேணும். தொழிற்சாலை வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? தொழிற்சாலையை வரவேற்கணும். தொழிற்சாலையில் குறைபாடு இருந்தால் சரி பண்ணணும். அதை விட்டு தொழிற்சாலையே வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைகளே காங்கலை. எல்லா மலைகளையும் அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இயற்கை வளம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. யார் பாதுகாக்கிறது? உங்களை மாதிரி ஆட்கள் தான் பாதுகாக்கணும். நீங்கள் தான் உங்கள் முன்னாடி தான் எல்லாம் இருக்குது. நீங்கள் சேனலில் போட்டு திருப்பி அந்த மலைகளெல்லாம் காட்டினீங்கன்னா மலையில் காட்டலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அண்ட பாதாளத்துக்கு போய்ட்டு மலைகளே கிடையாது. எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. நீங்கள் விவசாயம் குறைஞ்சிட்டு, உற்பத்தி குறைஞ்சிட்டு, வேலை வாய்ப்பு குறைஞ்சிட்டு, இப்படி எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போனீங்கன்னா என்ன பண்ணுறது? நாட்டில் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நீங்கள் தான் நீங்கள் தான் முன்னோடியாக இருந்து ஒரு மீடியாக்கள் தான் நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்து காட்டணும், உலகத்துக்கு காட்டணும். நம்ம உலகத்தில் வளர்ச்சி அடைஞ்ச நாடுங்கிறோம். தொழில் இல்லாமல் எப்படி வளர்ச்சி அடைகிறது? இன்றைக்கி உலகத்தில் நம்ம எல்லாத்தையும் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காப்பர் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சரிதானா? நம்ம 40% நம்ம உள்நாட்டில் இந்த கார்பரும் உள்நாட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். இது வெளிநாட்டில் இருந்து சதிகள் பண்ணுறத பார்த்திங்கன்னா 8 வழிச்சாலைன்னா வேண்டாம், கூடங்குளம்னா வேண்டாம், துறைமுகம்னா வேண்டாம், ஸ்டெர்லைட்னா வேண்டாம், இப்படி எல்லா தொழிற்சாலையும் வேண்டாம்னா நாம் எப்படி வளர்றது? வேண்டாங்கிறத விட்டுட்டு எல்லாம் வேணும், ஆனால் அதை சரி பண்ணணும். என்ன குறைபாடு இருக்குது? தொழிற்சாலையில் என்ன குறைபாடு இருக்குது அதை பார்க்கணும். குறைபாடு இருக்கா? நிச்சயமாக குறைபாடு இருந்தால் சரி பண்ணணும். எல்லா குறைபாடு இல்லையா அவனை ஊக்குவிக்கணும், மானியம் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கணும். இப்படி வேலைகளை உற்பத்தியும் மானியத்தையும் கொடுத்து நம்ம வளர வைக்காத வரைக்கும் நம்ம தொழிற்சாலைகள் எல்லாம் அழியும். நம்ம பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க முன்னாடி வரணுன்னா தொழிற்சாலைகள் வேணும், விவசாயம் வேணும், எல்லாம் அரசாங்கம் நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அரசாங்கத்துக்கு நாம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்த மக்களும் அரசாங்கமும் ஒன்று தான். அரசாங்கமும் ஒன்று தான், மக்கள் ஒன்று தான். மக்களுக்காக தான் அரசாங்கம், அரசாங்கம் தான் மக்கள். இந்த ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்தது தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் காலத்தின் கட்டாயம் தொழிற்சாலை வந்தே ஆக வேண்டும், தொழிற்சாலை திறந்தே ஆகணும், எல்லா தொழிற்சாலையும் ஓடணும். இதை நான் ரொம்ப ஆதரிக்கிறேன். தொழிற்சாலைகளை பூரா நான் ஆதரிக்கிறேன். ஸ்டெர்லைட் ஆலையும் ஆதரிக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், துறைமுகம் போயிட்டு இருப்போம். அந்த துறைமுகம் இருந்திருந்தால் நம்ம எவ்வளோ பேர் வளர்ச்சி அடைவாங்க? தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது வேலை வேணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் மீதி முடிவெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் புற்றுநோய் எத்தனாவது இடத்துலமா இருக்குது? தூத்துக்குடி புற்றுநோயில் தூத்துக்குடி எத்தனாவது இடத்துல இருக்குது? சொல்லுங்கள், நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க. சொல்லுங்கள், எத்தனாவது இடத்துல இருக்குது? 17வது இடத்துல இருக்குது. புற்றுநோய் 17வது இடத்துல இருக்குது, இப்பவும் இருக்குது. ஏம்மா நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு நிமிஷமா, அந்த இயக்கத்தை நடத்தினது, அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினது, அந்த வியாபார சங்கத்தை இயக்குனது எல்லாம் நான் தான். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் அன்பு நண்பர், என்னோடய அருமை நண்பர் வைகோ, மூத்த தலைவர் நல்லகண்ணு, அருமை நண்பர் நல்லகண்ணு, அதே மாதிரி எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சின்ன கட்சிகள், பெரிய கட்சிகள், நான் வியாபார சங்கத்தில் 25 வருஷமாக வெள்ளையண்ணாச்சி இணைச் செயலாளர் இருந்தேன். வெள்ளையண்ணாச்சி, இப்படி நிறைய ஒரு இயக்கங்கள், கட்சி சாராதவங்க எல்லாம் இருந்து தான் அந்த போராட்டத்தை நடத்தினோம். அந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணாங்கன்னா, கூடங்குளத்துக்கு வாங்க போராட்டம் அப்படின்னாங்க. அப்போ தான் கூடங்குளத்துக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள்? அப்போ தான் நினைக்கிறேன், கூடங்குளத்துக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ அப்துல் கலாமை விட ஒரு நல்ல மனிதரை நம்ம தேசபக்தரை பார்க்க முடியாது. கூடங்குளத்துக்கு போராட்டம் வாங்கின பிறகு தான் எனக்கே தெரியும் இது சரியான ஒரு பாதை இல்லை. அப்போ போராட்டத்துக்கு இந்த இடம் சரியில்லைன்னு சொல்லி தான் அதுக்கு பிறகு தான் அந்த இடத்த விட்டே விலகி நான் வெளியே வந்தேன் தவிர மற்றபடி எதிர்ப்பும் தெரிவிக்கலை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இன்றைக்கி எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி புற்றுநோய் இருக்கா? எல்லா இடத்துலையும் இருக்குது.
அது சர்வே பண்ண சொல்லுங்கள். என்ன குறைகள்னு சொல்லணும். அதாவது இன்றைக்கி ஸ்டெர்லைட் ஆலையால் என்ன குறை, சிமில் குறையாக இருக்கா வைக்க சொல்லுங்கள். பாதுகாப்பு இல்லையா, அதுக்கு வந்து பொறியாளரை போட்டு பாதுகாக்க என்ன பண்ணணும்னு பாருங்கள். என்ன தேவையோ அதை செய்ய சொல்லணும். மூடுங்கன்னா எப்படி? நீங்கள் வீடு கட்டுறீங்க, வீட்டை ஒரு அடி ரோட்டில் தள்ளி கட்டிட்டீங்க, எந்த அளவுக்கு அதை பாதிக்கு வயலன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து பண்ணணும். அவ்வளோதான் பண்ணுமா தவிர ஃபுல்லாகவே வேண்டான்னா எப்படி அர்த்தம் சொல்லுங்கள்? சொல்லுங்கள். ஏம்மா நீங்கள் இப்போ எல்லோரும் நாங்கள் எனக்கு என்ன சொன்னான்னா எல்லா கட்சிக்காரங்களும் எங்களையும் மூல செலவு பண்ணாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் ஆட்கள் எல்லாம் ஐக்கோட்டாச்சுலாம் நானும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்போம். அவ்வளோ நல்ல பேச்சு, சரியான பேச்சாளர். நானே 5 நிமிஷம் பேசுனா மயங்கிடுவேன். அப்படி பேசக்கூடிய ஆள் தான் அவர். அப்படி பேச முடி தான் நாசகார செர்லைட்டு அப்படிம்பார் அவர் வந்து. நானும் சேர்ந்து நாசகார செர்லைட்டு அப்படி சொல்லுவோம். இப்படி சொல்லி எல்லோரும் பண்ணோன்னா இன்றைக்கி வந்து குஜராத்துக்கு அனுப்புங்க, குஜராத்துக்கு அனுப்பியாச்சு. இன்றைக்கி அதானி இது குஜராத்துக்கு போயிட்டு காப்புறது வந்து. அதே மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாநிலத்துக்காக போயிட்டு இருந்தால் நம்ம மாநிலத்துக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? நீங்கள் இப்போ சொல்கிறது போல் வெளி மாநிலத்துக்கு அனுப்புன்னு எல்லோரும் சேர்ந்து சண்டை போட்டிங்க. இப்போ அனுப்பிட்டாங்க. இப்போ நம்ம மாநிலத்துக்கு வேணுமா வேண்டாமா சொல்லுங்கள்? நம்ம நாடு வளரணுமா, நம்ம மாநிலம் வளரணுமா வளர வேண்டாமா சொல்லுங்கள்? நீங்கள் எல்லோரும் போராடுறாங்க. போராடினா என்ன பண்ணுவாங்க? இப்போ அரசாங்கம் என்ன பண்ணும்? ஐயோ எல்லோரும் போராடுறாங்க, நமக்கு ஓட்டு விடாதுன்னு பயம் வரும் அவங்களுக்கு. இந்த பயத்தினாலே பாதி என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிடாமே மூடி மறைக்கிறாங்க. அவ்வளோதான். பயம்தான் அரசியல்வாதிக்கு பெரிய என்ன பண்ணோம் பழகினமும் பயம். அவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த ஓட்டு, அது வந்து நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பழகினோம், அவங்களுக்கு வந்து பயம். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம வம்பா போய்கிட்டு இருக்கோம். முதல்ல இதை விட்டுட்டு நாம் அதில் என்ன குறை இருக்குன்னு எல்லோரும் சேர்ந்து வாங்க. நீங்களும் இந்த வீடியோலாம் இருக்கு இல்லையா, அங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், கேளுங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலெல்லாம் கூப்பிடுங்க, ஒரு ரவுண்டு போங்க. உண்மையில எல்லோரும் சேர்ந்து போங்க. இதில் என்ன குறை இருக்குன்னு பாருங்கள். குறை இருந்தால் சிமிலி குறையாக இருக்கா, சிமிலியை போட சொல்லுங்கள். சுற்றுச்சூழல் குறையாக இருக்கா, மரம் வைக்கணுமா, மரம் வைக்க சொல்லுங்கள். என்ன வேணுமோ அதை செய்ய சொல்லணும். ஒருத்தருக்கு சாப்பாட்டுக்கு வச்ச 4 இட்லி வச்சுட்டு இட்லி மட்டும் வச்சுட்டு சட்னி இல்லைன்னு சொல்லக்கூடாது. சட்னியை ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுதான் நம்ம ஏற்பாடு பண்ண. இட்லி இல்லை சட்னி இல்லைன்னு சொன்னால் 2 இல்லைன்னு சொன்னால் எப்படி அர்த்தம்? ஏதோ ஒன்று வச்சுட்டு 1 இல்லைன்னு சொல்ல முடியாதுமா. தொழிற்சாலை வேணும்னா வேணும், வேண்டான்னா தமிழ்நாட்டில் எல்லா தொழிற்சாலையும் வேண்டான்னா கற்காலத்துக்கு போயிடுவோம். ஏன் வேஷ்டி இருக்குது, இதை 10 பேர் கோமணம் வச்சுக்கலாம். வெட்டி தந்தா இப்போ வெட்டி இருந்தால் கூட 10 பேர் கோமணம் வச்சு நம்ம எல்லோரும் கோமணம் வச்சுட்டு விவசாயம் பண்ண ரெடியாக இருக்கோமா சொல்லுங்கள்? என் வேஷ்டி நான் விவசாயம் பண்ணி போயிருமாம்மா, 2 ஏர் மாட்டை பிடிச்சிட்டு என் மாட்டில் உழவு போட்டு என் வயிற்றுக்கு சாப்பிடுவேன். உங்கள் வயிற்றுக்குலாம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? என்னம்மா தெரிஞ்சுக்கிட்டது தான், உண்மை தெரிஞ்சுக்கிட்டது தான். லேட்டாக ஆமாம். எங்களுக்கு பாருங்கள், நாங்கள் மட்டும் கஷ்டப்பட்டா பரவாயில்ல. இன்றைக்கி என் பிள்ளைங்க கஷ்டப்படுறேன், அடுத்த என் பேரை வந்து கஷ்டப்படுவான். இப்போ ஒவ்வொருத்தரும் தொழிற்சாலை வேண்டாம் கஷ்டப்பட்டா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நாங்கள் சண்டை போட்டு தான் இருக்குங்க. இல்லை எவ்வளோ பேர் சண்டை போட முடியும்? அங்கே ஒரு பெரிய இயக்கமே பண்ணிக்கிட்டு தான் என்ன பண்ணுறது? கூடங்குளத்துக்கு வாங்கன்னு சொல்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் தொழில் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ துறைமுகம் எங்கே என்னாச்சு? தமிழ்நாடு துறைமுகம் வந்துருக்கும் இல்லையா? கன்னியாகுமரி துறைமுகம் வந்திருக்கும். எங்கே சொல்கிறீங்க? துறைமுகம் நம்ம துறைமுகம் வந்திருக்காதா? கன்னியாகுமரியில் வந்திருக்காதா? சரி, இதை அணுமின் நிலையம் வந்திருக்குல்ல, அது வரும்போது எவ்வளோ போராடினாங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி இருக்கா இல்லையா? நல்லா இயங்குதா இல்லையா? நீங்களும் சொல்லுங்கள், மனச்சாட்சியோடு சொல்லுங்கள். அணுமின் நிலையத்துக்கு எல்லாரும் போராடணும், நாங்களும் போராடுறோம். நீங்கள் நல்லா இருக்கா இல்லையா? நீங்கள் நல்லா சொல்லுங்கள். அரசாங்கம் நடத்தினா நல்லாயிருக்கு, நாம நடத்தினா நல்லா இல்லைங்கிற மாதிரி இல்லை. எது நடத்தினா நாங்கள் வந்து துணி தயார் பண்ணுறோம். புதியமுத்தூரில் துணியை வெட்டி தயார் பண்ணுறோம். அந்த துணியை வேஸ்ட் துணி என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய அந்த குழந்தைகளை பூரா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? வேஸ்ட் துணியை எடுத்து பூரா பஞ்சாலைக்கு போயிருந்து பலவடியை திருச்சி அதை வந்து தல்வாணியாகவும் மெத்தையாகவும் கொண்டு வராங்க. நமக்கு வந்து எந்த தொழிலுமே எந்த பொருளுமே வேஸ்ட்டு கிடையாது. ஆனால் வேஸ்ட்டு பண்ணுறத வந்து நம்ம முதல்ல சரி பண்ணணும்னு சொல்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ புதியமுத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 2 குளம் இருந்துச்சு. துணியை பூரா வெட்டுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா வேஸ்ட்டை பூரா குளத்துல அள்ளி போட்டுருவாங்க. அது குளமே நாசமாக இருந்துச்சு. இப்போ துணிகளை பூரா என்ன பண்ணுறாங்க? திருப்பூர்லேருந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் அதை இப்போ மறுபடியும் அதை தூசியாக்கி பொடிசா நொறுக்கி அதை என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் மெட்டீரியல் ஆக்கி எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. தல்வாணியாகவோ மெத்தையாகவோ பண்ணுறாங்க. இதே மாதிரி எந்த தொழிலுக்கும் இல்லை ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதை தேடுங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ தான் கண்டுபிடிச்சிங்களான்னு எப்படி அர்த்தம்? அது சொல்லுங்க. கண்டிப்பா தமிழ் அரசு தரனாலும் ஒன்று தான், நல்லது. எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அரசே முன்னிறுத்தி நடத்தினா ஒன்றும் இல்லை. சொல்லுங்க.
பயந்தாம்மா, பயந்தான் மக்களோட பயந்தாம்மா. பெரிய போராட்டத்தை நடத்திட்டாங்க. புதிய அங்கே எல்லாம் பெரிய பக்கத்து கிராமங்கள்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ பக்கத்து கிராமங்கள்லாம் எல்லாம் வறுமையில் இருக்கிறாங்க. பக்கத்து கிராமம்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல இப்போ என்ன பண்ணுறது தெரியல. இப்போ பக்கத்து ஊரில் எந்த ஊர்லையாவது ஒருத்தர் கேன்சர்னு சொல்லுங்கள், ஒரே ஒரு ஆளாக சொல்லுங்கள், என்கிட்ட காட்டுங்க. எல்லாம் இருக்குமா. மக்கள் வந்து ஒரு ரோட்டில் வந்து என்ன பண்ணுறான், ஒரே ஒருத்தன் தான் கம்ப எடுத்துகிட்டு ஓடுவான். இருக்கிற அவ்வளோ பேர் ஓடி தான் போவோம் இல்லையா? எங்கே பண்ணணுமா? இல்லை போராட்டம் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வேணும்னு கேட்க தான் செய்கிறாங்க. இப்போ வந்து எல்லோரும் கேட்க தான் செய்கிறாங்கம்மா. நாங்கள் தமிழ்நாடு இந்தியாவை ரைட்டு சொல்லிட்டிங்கன்னா பண்ணிடுவோம். அவ்வளோதானே. தமிழ்நாடு இந்தியாவா சங்கத்தை வந்து பண்ணிடுவோம். இப்போ எங்கள் தமிழ்நாடு இந்தியாவா சங்கம் வந்து ஆரம்பித்து ஒரு 6 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் தான் ஆகுதுமா. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா நிறைய வெள்ளையனா சங்கத்துலேருந்து 25 வருஷம் இருந்தோம். அதே மாதிரி இப்போ இருந்து சில பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு சொல்யூஷன் சரியாக இல்லைங்கிறதுனால தான் நாங்கள் தமிழ்நாடு இந்தியாவா சங்கம்னு ஒன்று வச்சு இப்போ எங்களுக்கு உரிமை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்தில் ஒரு கிட்டத்தட்ட 8000-9000 பேர் எங்களுக்கு உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க. கிராமங்கள் பூரா சேர்ந்துருக்காங்க. இது எங்கே சென்னையில் 4 சங்கம் போட்டிருக்கிறோமா. தமிழ்நாடு இந்தியாவா சங்கம் சென்னையில் போட்டுட்ருக்கோம். இப்போ சென்னையில் போட்டிருக்க இந்த ஒரு சுப்பையா பாண்டியன் இவர் தான் இவருக்கு வந்து மாநில துணைத் தலைவராக இருக்கிறாரு. இவர் திருச்செந்தூரில் இருக்கிறாருமா. முத்துராஜ் இவர் வந்து அங்கே உள்ள மாநில துணைத் தலைவர். இவங்க வந்து சுந்தரவேல் இலச்சியன் வேலையில் இருக்காங்கம்மா. இவங்க மாநில துணைத் தலைவர். இவங்க வந்து தமிழ்நாடு இந்தியா சங்க ஒருங்கிணைப்பாளருங்க. அவங்க வந்து உறுப்பினராக இருக்காருமா. இப்படி நாங்கள் வந்து ஆமாம் வியாபாரி வந்து எப்போவுமே எரிச்சு வரமாட்டாங்க. நாங்கள் தூத்துக்குடியில் 20,000 கடைக்காரர் இருக்கிறோம். நான் வெள்ளையன சங்கத்தில் மாநில இணைச் செயலாளர். ஆர்ப்பாட்டம்னா 6 பேர் வருவான். 20,000 கடைக்காரருக்கு. வியாபாரி வந்து உட்கார்ந்து நடத்துவது எண்ணிக்க மாட்டாங்க. அடிச்சா ஒரு ரவுடி வந்து அடிக்கானா ஏன்ப்பா அடிக்கிறான்னு திருப்பி அடிக்க மாட்டாங்க. ஒரு அடியில் ரவுடி செத்து போயிடுவான். ஆனால் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் தொழில் பண்ணணும். அதுக்காக வியாபாரி வந்து இப்படி தான் இருப்பான். நான் ஒரு நாள் 2 நாளில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக வியாபார சங்கத்தில் இருக்கிறேன். வியாபாரி வந்து ரொம்ப பணியோடு தான் இருப்பாங்க. யாரையும் எதிர்த்து பேச மாட்டாங்க, யாரையும் எதிர்த்து அடிக்க மாட்டாங்க. தைரியத்தெல்லாம் உள்ள அடக்கி வாழணுங்கிற ஒரே காரணத்தினால அமைதியாக இருப்பாங்க. நம்ம ஆமாம் தற்போது ஒரு நிமிஷம் வரும் இல்லைம்மா. அப்படிப்பட்ட இப்போ நெல் வந்து அவ்வளோ மழைக்கு நினைக்குது. இந்த வியாபாரம் சண்டை போடுறான் சொல்லுங்கள். விவசாயி தான் இங்கே இருந்து ஒரு விவசாயி போனார். அங்கே டெல்லியில் போய் நிறுவனமாக ஓடினார். இங்கே மழைக்கு நினைஞ்சிருக்கிற நிறுவனமாக போனார். எங்கேம்மா போனார்? இல்லைம்மா போராடுற இவர் எங்கே போனார் சொல்லுங்கள். நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு தப்பாக தெரியும். நான் வந்து யதார்த்தத்தையும் உண்மையும் பேசுகிறேன். உண்மை கசக்கத்தான் செய்யும். எங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு வந்து சொல்லுங்க. எங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு வந்து எல்லா தொழிற்சாலையும் திறக்கணும். எல்லா தொழில் நிறுவனங்கள்லாம் திறந்து முழுமையாக வேலை பார்க்கணும். அதில் ஸ்டெர்லைட்டும் திறந்து வேலை பார்க்கணும். அதில் வந்து நன்மை தன்மைகளை வந்து அரசு சரி பண்ணணும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.